பண்ணணும். திருச்சிக்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? திருச்சி டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எம்பியாக பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு, ஹைவேஸு இது போன்ற விஷயங்கள் என்னுடைய பங்களிப்பு இருக்கலாம். ஜிகானர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக அது பிரச்சனை இருந்தது. இன்றைக்கி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. உங்களுக்கு ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இடத்த அவங்க தானம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன் பிரின்சிபல் ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் அதை சர்வே பண்ணிட்டாங்க. சர்வே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஓகே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போது அது என்னென்னா எனக்கு அவங்க அதிகாரிகள் பேசும்போது அதுக்கு நம்ம தென்னக ரயில்வேயும் சரி, நகாயும் சரி 2 பேருக்கும் பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த அமைச்சர், ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் நம்முடைய அவர் நகாய் சார்ந்த அமைச்சர் அவர் திரு நிதின் கட்கரி அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அது வேலையில் இப்போ சர்வேயெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல சர்வே பண்ணிட்டாங்க. அது வேலையில் இன்னைக்கு சில மாதங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். நான் அவருமே கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும்னு அந்த ஆர்வத்தில் இருக்கிறாரு. இருந்த போதிலும் சில தடங்கள் இருக்குது. அதுவுமே பொறுத்த வரைக்கும் அது அந்த தடைகளெல்லாம் நீக்கிட்டு கண்டிப்பாக அந்த சர்வீஸ் ரோடு எல்லா ஜனங்கள் கேட்குற மாதிரி அந்த சர்வீஸ் ரோடு வர்றதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பாக நான் எடுப்பேன்.